மீனராசி. இந்த மீனராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு ஜென்மச்சனி. அதாவது இப்ப விரயச்சனி நடந்துட்டு இருக்குது. அடுத்து ஜென்மச்சனி வேற ஆரம்பிக்குது. மீனராசிங்களுக்கு தொட்டதெல்லாம் செலவு தான். யாருமே செலவில்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நானும் மீனராசி தான். ரேவதி நட்சத்திரம் தான். செலவுக்கு ஆ ஏதாவது நம்ப ஒரு ரூ. 1000 சம்பாரிச்சா, ஒரு அதுக்கு மேல ஒரு 3000 செலவாகுது அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப 5000 செலவாகக்கூடிய தன்மையில வந்துருமாட்டிருக்குது. அடுத்தது 2025ஆம் ஆண்டு இப்ப பொறந்ததுனால, இதுலயும் செலவுகள் அதிகமா. அப்ப செலவு செஞ்சாலும் ஒரு சந்தோஷத்த குடுக்குதுங்க, என்ன பொறுத்தளவுக்கு. நம்ம ஒரு செலவு எதுக்கு செய்றோம்? தேவையான ஒரு இதுக்கு செலவு செய்யும்போது, தேவையான ஒரு பொருள வாங்கும்போது, நமக்கு மன ரீதியான ஒரு சந்தோஷமும், ஒரு தேவையற்ற ஒரு பொருளுக்கு தேவையில்லாம செலவு செஞ்சா நம்ம மன சங்கடத்த குடுக்கும். அதனால நமக்கு எது எது தேவை, எது எது தேவையில்லைன்னு மீனராசிக்காரங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க தெளிவா தான் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. உங்க ராசியில மீனராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறது, அந்நியத்தினால் ஒரு யோகத்தையும் குடுக்கும். அந்நியர்கள்னால ஒரு நன்மையை ஏற்படுத்தும். என்னதான் உறவுக்காரங்க நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டா கூட, ஏன்னா உறவு ஸ்தானமே பாதகமா இருக்குது. நண்பர் ஸ்தானம் பாதகமா இருக்குது. அந்நியத்து நாளாச்சு நம்ம நன்மை நடக்குமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால இவங்க உறவுகிட்ட அதிக நட்பு வச்சுக்கிறதோட, அந்நியத்துக்கிட்ட நட்பு வச்சுக்குவாங்க அதிகமா. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 12ல இருக்கார். மீனராசிக்கு சுக்கிர பகவான். அதான் அஷ்டமாதிபதி விரயத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி விரயத்தில் இருந்தா கஷ்டம் குறையுங்க. அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 3 ராசியாதிபதி வரக்கூடிய குரு பகவான் 3ல இருந்து 4க்கு போறாரு. 4ஆம் இடம் ஒரு கேந்திர பலத்தில் இருக்க போறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த கேந்திர பலங்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், உங்களோட முயற்சிக்கு வெற்றியும் குடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க எது எது செஞ்சா நன்மை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வீடு கட்டுவதினால் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அதனால ஒரு விரைய செலவுகளை ஏற்படுத்துங்க நண்பர்களே. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் ஏப்ரலுக்கு மேல போறாரு. 4ஆம் இடங்கிறது வாகனத்தை குறிக்கக்கூடியது, வீட்ட குறிக்கக்கூடியது, இடத்த குறிக்கக்கூடியது. இந்த மாரி தன்மையில உங்களோட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால், இதிலெல்லாம் உங்களோட செலவுகளை நீங்க செய்வது ஒரு மனநிறைவும், மன திருப்தியும் குடுக்கும் நண்பர்களே. இது மூலியமாக உங்களோட நிலைப்பாடு நல்லா இருக்கும். ஏன்னா வேற எதுலயே நீங்க பணத்த போட்டு, அப்ப தொழில்ல ஏதாச்சும் பணத்த போட்டு செய்யலாமா? தொழில் இந்த காலகட்டம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா, அதாவது ஜீவனக்காரகன் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு ஜென்ம சனி விரயமா இருக்குது. அப்ப எதில் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு இல்ல. 6ஆம் அதிபதி போய் 10ல உட்கார்ந்துட்டார். அப்ப கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வரும். அப்ப கடன் வாங்கி தொழில் செஞ்சா அது நஷ்டத்த தான் குடுக்குங்க. லாபத்த குடுக்காது. அதனால ஒரு பிறர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வது, எதிலயும் முதலீடு போடாம வேலை செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இந்த ஆண்டு. அதனால நான் சொல்வது இந்த பலன்கள் அனைத்துமே இந்த 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை பிறக்கிறது. இது வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் வேற பிறக்குது. கூட்டெண் 2ஆம் எண்ணா வர்றதுனால ஆதிக்கத்தில் பிறக்குது. அப்ப இந்த ஆண்டு